உலக அளவுல ப்ரமோஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே பயங்கரமா நடத்தப்பட்டு வெளியே வந்திருக்கு மைக்கேல் ஜாக்சனுடைய படம் பயோபிக் மைக்கேல். ஸோ இந்த படத்தை பத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. மைக்கேல் ஜாக்சனினுடைய கிங் ஆஃப் பாப் மியூசிக் எம்ஜே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மைக்கேல் ஜாக்சன் இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு கிட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தா கூட இவருடைய பெயர் வந்து தெரியாத ஆளே வந்து இருக்க முடியாது. 51 வயசுல வந்து உயிரிழந்திருந்தாரு. அவருடைய ஜேர்னி அப்படின்றது பல பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு டான்சராவோ சிங்கராவோ மியூசிக் விரும்பக்கூடியவங்களுக்கு இவர் வந்து ஒரு காட் ஃபாதராகவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து விரும்பி போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு, சின்ன வயசுல இருந்து அவருடைய சக்சஸ் வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு ஜேர்னி இருந்துச்சு அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் 2 அப்படின்னு ஒரு படமும் வரப்போகுதுன்ற ஒரு அப்டேட்டும் இருக்கு. ஸோ அங்கதான் அவருடைய கான்ட்ரவர்சிஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து ஆஃப்டர் ஒரு பெரிய ரீச்சுக்கு அப்புறமா, ஒரு பெரிய ஃபேமுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாருன்றத அந்த படத்துல தான் கவர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சைல்ட்ஹுட்ல இருந்து அந்த ஒரு மைக்கேல் ஜாக்சன் கிங் ஆஃப் பாப் மக்கள் இவ்வளவு தூரம் அவர் மேல வந்து இவ்வளவு தீவிரமான ஒரு ரசிகர்களா மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற அளவுக்கு இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. தன்னுடைய 10 வயசுல இருந்து மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றவர் ஃபேமஸா இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய அந்த ஒரு டேலண்ட், இன்ஹெரிட்டடா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மியூசிக் டேலண்ட், அவருடைய சிங்கிங் டேலண்ட், அதே மாதிரி டான்ஸ், அதை டெலிவிஷன்ல பார்த்து அதை வந்து ரெசிப்ரிகேட் பண்ணி அதை வந்து ஸ்டேஜஸ்ல பண்ணி இப்படி பல விஷயங்கள் சின்ன வயசுல இருந்தே பல மேடைகளை ஏறி தான் அவர் இந்த ஒரு லெவலுக்கு வந்து வந்திருக்கிறாரு அப்படின்றது இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ், அவருடைய அப்பா கிட்ட இருந்து அவருக்கு வந்து அழுத்தம், அவர் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சைல்ட்ஹுட வந்து பார்க்கல அப்படின்றத வந்து இந்த படத்துல தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இருந்தே வந்து ஸ்டேஜ் பாக்குறதா இருக்கட்டும், மக்கள் சந்திக்கிறது, அவருடைய பாடல்களுக்கு வரவேற்பு, அதெல்லாம் அவருக்கு புதுசு இல்லை. ஆனா ஒரு சைல்டா எந்த விஷயங்களை ரசிப்பாங்களோ, என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும்னு எதிர்பார்த்திருப்பாங்களோ அது அவருடைய வாழ்க்கையில கிடைக்கல அப்படின்றது மட்டும் தெரிய வருது. ஸோ இந்த இடத்துல ஜாக்சன் 5, அந்த ஜாக்சன் 5 அப்படின்றது அவரோட பிரதர்ஸோட வந்து அவரோட ஒரு டீம், அந்த ஒரு டீமை வந்து அவங்க அப்பா தான் வந்து உருவாக்குறாரு. அவங்க அப்பாவோட பெயர் தான் வந்து ஜாக்சன், ஸோ மைக்கேல் ஜாக்சன். ஸோ அவருடைய தந்தையினுடைய பெயர்ல உருவாக்கப்பட்ட அந்த டீம் வந்து பெரிய அளவுல வந்து வரவேற்பு பெறுது. மோடவுன்ல வந்து பாடுறாரு. அங்கதான் அவருடைய ஒரு பெரிய பயணம் அப்படின்றது ஆரம்பிக்குது. அப்புறம் எம்டிவில வந்து வருது. எம்டிவில வந்தா வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகலாம். அந்த எம்டிவில வர்றதுக்குன்ற அந்த ஒரு ஸ்ட்ரகிள், அவர் வந்து ஒரு பிளாக் பீப்புளா இருக்கிறாரு. பிளாக்கு இங்க எப்படி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாம் இருக்குதோ அங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது இருக்கும். பிளாக் ஒயிட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் காரணமா இவர் வந்து ஒதுக்கப்படுறாரு. நிறைய விஷயங்கள்ல ஸ்ட்ரகிள் பண்ணி என்ன இருந்தாலும் டேலண்ட் இருந்து மக்கள் அதை ரசிக்கிறாங்க, மக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அவங்கள தடுக்கவே முடியாது. ஸோ உண்மையான ஒரு டேலண்ட்டும் மக்களுடைய வரவேற்பும் இருந்த ஒரு காரணத்தினால மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்கு இந்த மாதிரி பிளாக்கா இருக்கிறதுனால இருக்கக்கூடிய தடைகள் எதுவுமே வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதை அவருடைய டேலண்ட்னால ஓவர் கம் பண்ணி தான் இந்த ஒரு இடத்த ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அடிப்படையில மைக்கேல் ஜாக்சன் எப்படிப்பட்ட ஒரு நபர், அவர் வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு நபர் தான். இன்னமும் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிக்கக்கூடிய, பெரிய ஆட்கள் ஆன உடனே சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து மறந்துடுவோம், இல்லை அதை பத்தின ஒரு ரசிப்பு தன்மை எல்லாம் இருக்காது. ஆனா அவர் வந்து அப்படி கிடையாது. எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் அட்மையர் பண்ணி ரசிக்கக்கூடிய ஆள். அவர் பேசிக்காவே வந்து ஒரு டிஃபரெண்டான பர்சனாலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அவர் பெட் பண்ணி வளர்ப்பாரு. சிம்பான்சி, ஜிராஃப், அதே மாதிரி ஸ்னேக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் வீட்டிலேயே வளர்ப்பாரு. ஸோ நெவர்லேண்ட் அப்படின்றது அவர் ஸ்டோரிஸ், அவருடைய பெட் டைம் ஸ்டோரிஸா இருக்கட்டும், இல்ல அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ட்ராமாட்டிக்கான சிச்சுவேஷன்ஸ்லாம் போகும்போது அவருக்கு ஸ்டோரிஸ் படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்றதையும் இந்த படத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவருடைய மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு வரும்போது அவருடைய வாழ்க்கையில நடந்த சில தருணங்கள் அப்படின்றது இல்லாம அந்த ஒரு பயோபிக்கை எடுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள், அவருடைய ஃபர்ஸ்ட் ரொம்பவே சேலான ஒரு ஆல்பம் அப்படின்னா 1980s வந்து அந்த த்ரில்லர் ஆல்பம், இப்ப பார்த்தா கூட பயங்கர ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ அந்த ஆல்பமோட மேக்கிங்ல அவர் என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் போட்டாரு, அது உருவானதுக்கு இந்த அளவுக்கு ஹிட் அடிச்சதுக்கு மெயின் காரணமா மைக்கேல் ஜாக்சனுடைய கிரியேட்டிவிட்டி, டான்ஸ், அவருடைய காலோட மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து தான் மக்கள் வந்து அந்த டான்ஸை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அந்த காலகட்டத்திலேயே இப்ப பார்க்கவே அது ரெஃப்ரெஷிங்கா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றப்போ அந்த காலகட்டத்துல மக்கள் அதை எந்த அளவுக்கு வந்து புதுசா பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியா ஒரு புதுசான விஷயங்களை மியூசிக்கை கிரியேட் பண்ணி வெறுமனே சிங்கர் டான்சர்னு மட்டும் மைக்கேல் ஜாக்சன் சொல்லிட முடியாது. மியூசிக்ல இருந்து
எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு அந்த ஸ்டுடியோல பீட் போடுறதுல இருந்து எல்லாமே வந்து அவர் தான் ஒரு ஆல்பம் வந்து செதுக்குறாரு அப்படின்றத வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ சில விஷயங்கள் மிஸ் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து அவரோட ஸ்டோரிஸ் அப்படின்னு நம்ம பாக்குறத விட ஏதோ மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய கான்சர்ட்டே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஏன்னா நிறைய சாங்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அவரை பத்தின கதைகள், அவர் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருப்பாரு, யார் அவர் அப்படின்றது வந்து கன்வே பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டாங்கன்னா கன்வே பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல வந்து கான்சர்ட்டை பார்த்த மாதிரி தான் இருக்கே தவிர ஸ்டோரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் தான் ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அதுதான் அவர் அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஸ்டில் ஒரு மூவின்னு வரும்போது அங்க பாடல்களை தாண்டி கதை நிறைய வந்து இருந்திருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கலாம், தெரியாத விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய அவரை பத்தி தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய பெரிய கான்ட்ரவர்சியா வந்ததே அவர் ஃபேம் ஆனதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் மூலமா அவர் வந்து ஐசோலேட் பண்ணப்பட்டாரு. அதுக்கு அவர் மேல வந்து விமர்சனங்கள், மீடியா நிறைய விஷயங்கள் வந்து அவர் மேல ட்விஸ்ட் பண்ணி நிறைய ஒரு வதந்திகள் எல்லாமே வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிற வகையில இந்த படத்துல வந்து இருந்தது. அவருக்கு ஏன் சில்ட்ரன் பிடிக்கும், எதனால குழந்தைங்க பிடிக்கும், அவர் எதனால குழந்தைங்கள்கிட்ட நெருக்கமா இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல தெரிவிச்சிருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவருக்கு வந்து ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவா வந்து இருந்திருக்கு. அதனாலேயே குழந்தைங்களை வந்து அவர் ரொம்ப விரும்புறாரு. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இவர் பார்க்காத விஷயங்களை கொடுக்கணுன்றதுனாலே அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலோட இருக்கக்கூடியவர் தான். ஒரு ஹியூமானிட்டேரியனா வந்து இருக்கிறாரு மைக்கேல் ஜாக்சன் அவர்கள். அதே சமயம் அடிப்பட்ட குழந்தைங்க, ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, சின்ன சின்ன வயசுலேயே வந்து யாருமே இல்லாம இருக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் அவருடைய அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்காகவே வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யறாரு. அவருடைய சில பாடல்களுடைய மோட்டிவே வந்து அந்த பிஸ்னஸே வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவருடைய நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதையும் வந்து இதுல வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நெவர்லேண்ட் அப்படின்றத மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஃபேம் வந்ததுக்கு அப்புறமா, ஃபேம்ன்றதை தாண்டி ஒரு பெரிய அளவுல ஒரு பிசினஸ் பார்த்ததுக்கு அப்புறமா மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. அங்க நெவர்லேண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து உருவாக்குறாரு. அந்த நெவர்லேண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து குழந்தைங்களோட ட்ரீம்ஸ்ல எல்லாம் எந்த மாதிரியான ஒரு உலகம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களோ அதை தான் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் வந்து உருவாக்கி வச்சிருந்தாருன்னு சொல்லலாம். அங்க ஜூ இருக்கும், அதே டைமும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ட்ரெயின்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அங்க வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட குழந்தைங்க எல்லாமே வந்து அங்க போவாங்க. மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் வந்து அவங்க எல்லாத்தையும் அரவணைச்சிருக்கிறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரியல் டைம்ல நியூஸா பார்த்திருப்போம். அந்த நியூஸ்க்கு பின்னாடி நிறைய கான்ட்ரவர்சிஸும் வந்துச்சு. அவர் நிறைய பல விஷயங்கள குழந்தைகளோட வந்து ரொம்ப சம்மந்தப்படுத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் தர்ற வகையில இந்த படம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் எப்படி வந்தது, அது அவர் எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு, இல்ல அதை எப்படி அவர் கேரி பண்ணாரு, எல்லாமே வந்து மைக்கேல் 2 திரைப்படத்துல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ்க்கு எல்லாம் வருதுன்னா முதல்ல அவர் ஏன் அந்த மாதிரியான ஒரு நபரா இருக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு முழு விளக்கம் அப்படின்றது இந்த படத்துல நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல், அவர் யார், அவருடைய திங்கிங் எப்படி இருக்கும், அவர் எதை விரும்புறாரு அப்படின்றதெல்லாம் இந்த படத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அந்த மூன் வாக்கா இருக்கட்டும், அந்த த்ரில்லர், அந்த ஆல்பம் அதிகமான சேலான ஆல்பமா இருக்கட்டும், அதே சமயம் வந்து பில்லி ஜீனுடைய பாடல், இந்த மாதிரி பல கான்சர்ட்ல இப்போ ஆன்டி கிராவிட்டி லீனிங்லாம் வந்து பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் இந்த படத்துல வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ அவருடைய வாழ்க்கையில பெரிய அளவு விமர்சனமாகவும் பெரிய அளவு ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ண ஒரு விஷயம்னா அவருடைய அந்த சேஞ்ச் ஆஃப் கலர்ன்றதை விட மொத்தமா பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணியிருந்தாரு பாடி ஃபுல்லா. அதுக்கு முக்கிய காரணம் அவருக்கு விட்டிலிகோ அப்படின்ற அந்த ஒரு நோய் இருந்ததுனால அவருடைய கலர், அவருடைய அந்த பேட்சா வந்து வர்றது, அது வந்து ஒரு காமனான டிசீஸ் தான். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அப்போ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறப்போ அதெல்லாம் வந்து மீடியால ரொம்ப விமர்சனம் பண்ணி கேலி கிண்டலாக மாறிச்சு. என்ன ஒரு பக்கம் மக்கள் வந்து அவர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனா, அவர் ஒரு டேலண்டட் பர்சனா பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து ஒரு டிஃபரெண்டான பர்சன், அவரோட டிஃபரெண்டான பர்சன் அப்படின்றத தாண்டி அவர் வந்து ஒரு அப்நார்மல் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கப்பட்டாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போகும்போது மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் வந்து தன்னை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணி அந்த கலர்ஸை வந்து மாத்துறாரு. ஆனா அதுக்கு பல பிளாஸ்டிக் சர்ஜரிஸை வந்து அண்டர்கோ பண்ணிருக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய நோஸ் வந்து சின்ன வயசுலயே அவங்க அப்பா வந்து அந்த நோஸை வச்சு நிறைய விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணிருக்கிறாருன்றதுனாலே அந்த நோஸ் சர்ஜரி தான் ஃபர்ஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி, விட்டிலிகோலாம் வந்து ஃபுல்லா அஃபெக்ட்
ஆனதுக்கு அப்புறமா மொத்தமா பாடி ஃபுல்லா வந்து சர்ஜரி பண்றாரு. அதுக்கு நடுவுல அந்த பெப்சிக்காக அவருடைய கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பண்ணி அதை ப்ரொமோட் பண்றப்போ அவருடைய பிரதர்ஸோட செஞ்சு அதுவுமே அவருடைய தந்தையோட கம்பல்ஷன்னால வந்து பண்ற மாதிரி இந்த படத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஜாக்சன் 5 அப்படின்ற அவங்களோட அந்த ஒரு பேண்ட் கீழே அந்த பெப்சியினுடைய ப்ரமோஷனுக்காக நடிக்கும் போது அவருடைய தலையில வந்து ஃபயர் கேட்ச் ஆகுற அந்த ஆக்சிடென்ட்டையும் இந்த படத்துல வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ மைக்கேல் ஜாக்சன் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தருணங்கள்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஹிட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மோடவுன்ல பெர்ஃபார்ம் பண்ணது, அதே மாதிரி எம்டிவி, அதே அந்த பிளாக்கா இருக்கிறதுனால அவர் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கப்புறமா அந்த சைல்ட்ஹுட்ல அவர் பட்ட ட்ராமாஸ், அதே சமயம் அவர் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை விரும்புவாரு, பெட் அனிமல்ஸா ஸ்னேக்ஸ் வளர்க்குறாரு அப்படின்ற விஷயம் வரைக்கும் இந்த படத்துல வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயம் இந்த பெப்சி அட்வர்டைஸ்மெண்ட்ல அவருக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்டை வந்து கண்டிப்பா கவர் பண்ணணும் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் அப்போ பெரிய அளவு உயிர் சேதமடைய வாய்ப்பே இருந்தும் அதுல ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில வந்திருந்திருக்கிறாரு. அது அவரே வந்து என்ன மாதிரி கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு, அவர் அந்த டைம்ல எப்படி ஃபீல் பண்ணாரு அப்படின்ற வரைக்கும் இந்த படத்துல தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஸோ படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. பெரிய அளவுல வந்து எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரி தோணல. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு லைவ்லியா உட்காந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா மைக்கேல் ஜாக்சனோட ஃபேனா இருக்கிறவங்க, மைக்கேல் ஜாக்சன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க நிச்சயமா நீங்களே போய் பாப்பீங்க. இருந்தாலும் இந்த படத்தை பத்தி எனக்கு மைக்கேல் ஜாக்சனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மைக்கேல் ஜாக்சனுடைய இந்த படம் முதல் படமா இருக்கட்டும், அடுத்த வரப்போட படமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு அவர் யார் அப்படின்றத பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னுடைய ரிவ்யூ, அதாவது எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுன விஷயங்கள் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களில் யாராச்சும் மைக்கேல் ஜாக்சன் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, மைக்கேல் ஜாக்சனுடைய பயோபிக் யாரோட பயோபிக் பண்றதுமே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பயோபிக்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையே நம்ம அவருடைய மேனரிசம், அவருடைய கேரக்டர், அவர் எப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் உள்வாங்கி தான் வந்து அதை நம்ம செய்யணும். அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு இங்க மைக்கேலா நடிச்ச அந்த நபர். அது அவருடைய அண்ணனுடைய பையன் அப்படின்றதும் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதே சமயம் மைக்கேல் ஜாக்சனுடைய வாய்ஸ், அந்த யூனிக்கான வாய்ஸை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த வாய்ஸ்க்கே வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் உலக அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கிறாரு. ஸோ அந்த வாய்ஸை எந்த வகையிலும் பிசிறு தட்டாம வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி மூலமா அதை வந்து கொண்டு வந்து அதை கேட்கும் போது ஒரு மைக்கேல் ஜாக்சனுடைய ஃபேனா இல்ல அவருடைய ஒரு அட்மைரரா பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.